ஹாய் எவ்ரிவன். பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க கண்டெம்பரரி தியரியை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கிரிட்டிக்கல் ரேஸ் தியரினா என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி எதை பற்றி படிக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு இனம் இல்லைனா இனவெறி இல்லைனா பவர் இந்த சொசைட்டியில் எப்படி இருக்குது, கல்ச்சரில் எப்படி இருக்குது, தென் லிட்ரேச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்க ஹெல்ப் பண்ணுது. ரேசிசம் அந்த இனவெறி இருக்கு இல்லையா, அது வந்து ஒருத்தரோட முடிவு கிடையாது, ஒரு இண்டிவிஜுவலோட ப்ரீஜடிஸ் கிடையாது, இது ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. இப்போ சிஸ்டம்னா என்ன? இது வந்து இந்த ரேசிசம் அப்படிங்கிறது லாவில் இருக்குது, பாலிட்டிக்ஸில் இருக்குது, எஜுகேஷனில் இருக்குது, சோசியல் நார்ம்ஸில் இருக்குது. இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி. சிஆர்டியோட மெயின் ஐடியா என்னென்னா, ரேசிசம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட ஆக்ஷன்ஸ் இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை பார்த்து, அதாவது அவங்களோட ரேஸ் பார்த்து வெறுக்கிறது இல்லை திட்டுறது ஒதுக்கிறது இதோடு முடிஞ்சு போகிறது இல்லை. இது வந்து சிஸ்டமேட்டிக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். லைக் ஸ்கூல்ஸில் இருக்குது, ஒர்க் பிளேசஸில் இருக்குது, கவர்மெண்ட்டில் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ரேசிசம் இல்லைன்னா வந்து இன்ஸ்டிடியூஷ்னல் ரேசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாடர்ன் சொசைட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லோரும் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக தான் இருப்போம். சட்டமும் வந்து அதுதான் சொல்லும், எல்லோரும் ஈக்குவல், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து அதுலேயும் இருக்கும். பட் சிஆர்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் சில பீப்புள் வந்து இன்ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ்லாம் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. இன்னும் லாங்குவேஜில், ரெப்ரசன்டேஷனில், தென் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரேசியல் ஹைரார்கீஸ் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லுது. லாங்குவேஜில் எப்படி அப்படின்னா, சில வேர்ட்ஸ் இல்லை சென்டென்சஸ் ஒரு ரேஸை வந்து ஹையாகவும் இன்னொரு ரேஸை வந்து ரொம்ப வந்து லோவாகவும் காட்டுது. ரெப்ரசன்டேஷனில் எப்படி, மீடியாவில், டிவி ஷோவில், மூவியில் இல்லை பாலிட்டிக்ஸில் சில ரேஸ் பீப்புளை மட்டும் லோவாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. தென் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்கூல்ஸில், கோர்ட்டில், தென் ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லலாம் சில ரேஸ் பீப்புளுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியும் சில ரேஸ் பீப்புளுக்கு வந்து ஈக்குவலாக எதுவும் கிடைக்கல. ஸோ என்ன தான் மாடர்ன் சொசைட்டியில் நம்ம இருந்தாலும் ரேசியல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது சொசைட்டியில் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. லாங்குவேஜில் எப்படி வந்து ஒரு ரேஸ்க்கு வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது. என்ன ப்ராவர்ப்னா, த பாட் காலிங் த கெட்டில் பிளாக். இந்த ப்ராவர்பில் பிளாக் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நெகட்டிவ் சென்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பற்றி குறை சொல்லும்போது அந்த குறையே அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, பாட் காலிங் த கெட்டில் பிளாக் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராவர்பில் ரேசிசம் இருக்குது. இப்போது ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மீடியாவில் இப்போ ஒரு ரேஸை சேர்ந்தவங்கள மட்டும் எப்போதுமே வந்து கிரிமினலாக ஷோ பண்ணுறது. இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலோ இல்லை காலேஜோ, ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ரேஸ் சேர்ந்த அந்த ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் ஃபண்டு வந்து கம்மியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சிஆர்டி. ரேஸ் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டி க்ரியேட் பண்ணது தான். இது வந்து ஸ்கின் கலரோ இல்லை ஹேர் டைப்போ வச்சு வந்தது கிடையாது. இந்த சொசைட்டி தான் நம்மளோட ஃபிசிக்கல் டிஃப்ரென்சஸை வச்சு ரேஸுன்னு ஒரு கேட்டகரியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு. சிஆர்டியில் கிம்பர்லே க்ரன்ஷா அப்படிங்கிறவர் இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்தாரு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ ஒயிட் மேன் இருக்காங்க இல்லை பிளாக் மேன் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க டிஸ்கிரிமினேஷன், இப்போ ஒயிட் மேன் வந்து டாமினன்ட் பண்ணுவார் பிளாக் மேனை, ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் வேறு. ஆனால் ஒரு ஒயிட் மேன் வந்து ஒரு பிளாக் உமன் கிட்ட காட்டுற டிஸ்கிரிமினேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பிளாக் மேனே ஒரு பிளாக் உமன் கிட்ட காட்டுற அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ பிளாக் உமனுக்கு ரெண்டு, ஒன்று ஒயிட் மேன் காட்டுறது, தென் பிளாக் மேன் காட்டுறது, ரெண்டு இருக்கும். ஸோ இதை தான் சொல்கிறது இன்டர்செக்ஷனாலிட்டி. ஸோ இதெல்லாம் எதிர்த்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் கவுண்டர் ஸ்டோரிஸ் இருக்குது. கவுண்டர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ், அதாவது இந்த சொசைட்டியில் வந்து ஒதுக்கப்பட்டவங்க,
அவங்களோட வாய்ஸஸ் டாமினன்ட் நெரேட்டிவ்ஸ்க்கு கொஷின் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் பீப்புள் வந்து ஒயிட் பீப்புளுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறது. சிஆர்டியோட இம்பார்ட்டன்ஸ் ஸ்காலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கிம்பர்லே கிரன்ஷா. ஸோ இவர் தான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி அந்த கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரேஸு, ஜெண்டர், கிளாஸு, செக்ஸுவாலிட்டி, ஸோ இந்த எல்லா ஐடென்டிட்டியும் ஒன்றா சேரும் போது இப்போ ஒரு பர்சனுக்கு பலவிதமான டிஸ்கிரிமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளாக் உமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேஸ் பண்ணுற டிஸ்கிரிமினேஷன் அது வந்து வெறும் ரேஸ் பேஸ்டாக மட்டும் இருக்காது, ஜெண்டர் பேஸ்டாகவும் இருக்கும். ரெண்டும் சேர்ந்த ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்காலர் டெரிக் பெல். இவரோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா என்ன அப்படின்னா பெர்மனன்ஸ் ஆஃப் ரேசிசம். அமெரிக்கன் சொசைட்டியில் ரேசிசம் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னவர். அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னவர். ரேஸ் ஈக்குவாலிட்டி வரும்போது கூட அது ஒயிட் பீப்புளுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் ஸ்காலர்ஸ் ரிச்சர்ட் டெல்காடோ அண்ட் ஜீன் ஸ்டெஃபான்சிக். இவங்க கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி பற்றி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, ஆர்டிகல்ஸும் எழுதியிருக்காங்க. ஸோ சிஆர்டியோட பிரின்சிபல்ஸ், கான்செப்ட்ஸ், அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி பற்றி இவங்களோட வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஸ்காலர் பட்ரிஷியா ஹில் காலின்ஸ். இவங்க ஒரு பிளாக் ஃபெமினிஸ்ட், சோசியாலஜிஸ்ட்டும் கூட. இவங்களோட ஒர்க் வந்து பிளாக் உமனோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், தென் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி நிறையா இருக்கும். இன்டர்செக்ஷனாலிட்டி கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கான்செப்டும் இவங்களோட ஒர்க்ஸில் வந்து நிறைய பார்க்கலாம் நம்ம. ஈவன் கலோனியல் அண்ட் போஸ்ட் கலோனியல் ரைட்டிங்ஸில் கூட. கலோனியல் பீரியட் அப்படின்னா பிரிட்டிஷ் ரூல் அப்போது ரைட் பண்ண லிட்ரேச்சர். தென் போஸ்ட் கலோனியல் அப்படின்னா அவங்களோட பீரியடுக்கு அப்புறம், பிரிட்டிஷ் ரூலுக்கு அப்புறம் ரைட் பண்ண லிட்ரேச்சர். இதுலேயுமே வந்து ரேசியல் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த லிட்ரேச்சருமே வந்து சொசைட்டியில் ரேசியல் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆன பீப்புள் வந்து எழுதின லிட்ரேச்சர்லையும் நம்மளால் வந்து ரேசிசம் பார்க்க முடியுது. தென் டயஸ்போரா ரைட்டிங்ஸ்லையும் நம்ம வந்து ரேசிசம் பார்க்க முடியும். மைக்ரேஷனுக்கும் டயஸ்போராவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், மைக்ரேஷன் அப்படிங்கிறது இப்போ தான் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து செட்டில் ஆனவங்க. பட் டயஸ்போரா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பல ஜென்ரேஷன்ஸாக அங்கே இருக்கிறவங்க. ஸோ அவங்களோட ஒர்க்ஸ்லேயும் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ரேஷியல் இன்இக்வாலிட்டி பார்க்க முடியும். அவங்களோட ஒர்க்ஸில் கல்ச்சுரல் ஹைப்ரிடும் இருக்கும். கல்ச்சுரல் ஹைப்ரிட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாண்டில் இப்போ நிறைய அதர் கண்ட்ரி பீப்புளெலாம் போயிட்டு செட்டில் ஆகுவாங்க. ஸோ அங்கே நிறைய கல்ச்சர் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து கல்ச்சுரல் ஹைப்ரிட்னு சொல்லுவோம். அடுத்து சிஆர்டியோட தீம்ஸை பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் எந்தெந்த ரைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஜடி ஸ்மித். அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஒயிட் டீத். இந்த நாவலில் பிரிட்டிஷ் சொசைட்டியில் இருக்க கல்ச்சர் ஹைப்ரிடை பற்றி பேசியிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு ரேஸ் பீப்புளும் எப்படி வந்து மிங்கிள் ஆகி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரைட்டர் ஆண்ட்ரியா லெவி. ஸோ இவங்களோட ஒர்க் ஸ்மால் ஐலேண்ட். இந்த நாவல் வந்து வின்ட்ரஸ் ஜென்ரேஷன் பற்றி பேசியிருக்கோம். வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் கரீபியன்லேருந்து பிரிட்டனுக்கு, ஸோ அங்கே வந்த பீப்புளை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. ஸோ அதில் ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. அடுத்த ரைட்டர் சல்மான் ரஷ்டி. ஸோ இவரோட ஒர்க்கு த சாட்டானிக் வர்சஸ். ஸோ இவர் இந்தியன் ரைட்டர். இந்த நாவலில் இவர் ரேஸு, மைக்ரேஷன், அதுக்கப்புறம் ரிலீஜன் இதெல்லாம் பற்றி பேசியிருப்பார். இவர் இந்த ஒர்க்கில் மைக்ரேஷனோட காம்ப்ளெக்ஸ் நேச்சரை பற்றியும் ரேஷியல் ஐடென்டிட்டியில் ரிலீஜன் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் ரைட்டர் கேரில் பிலிப்ஸ். ஸோ இவரோட ஒர்க் கிராசிங் த ரிவர். இந்த நாவலில் ஸ்லேவ்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. மெமரி, ட்ராமா, ரேசியல் ட்ராமா பற்றி பேசியிருப்பாங்க. மொத்தத்தில் கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி லிட்ரேச்சர் சொசைட்டியில் இருக்க ரேஷியல் இன்இக்வாலிட்டியை எப்படி வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ண ஹெல்ப் பண்ணுது. கிரிட்டிக்கல் ரேஸ் தியரி பற்றின இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.